மதியம் 12 மணி ஆகுது. ஆக்குபை பண்ணிட்டாப்புல 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு தான். படிக்கிற நேரத்தில் வந்துவிட்டு மண்டையில் ஏறல. இன்னைக்கு டே 160. நினைக்கலாம், என்னடா இவன் இருட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கான் வீடியோ அப்படின்ட்டு. இது வந்துட்டு மதியம் 12 மணி ஆகுது. சரியான மழை, அவ்வளோ டார்க்காக இருக்குது வெளியிலலாம். அந்த மாதிரி கிளைமேட்டு. அதான் சரி சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. இன்னைக்கு டே 163. நீங்கள் பேக்ரவுண்ட் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் காமிச்சேன், இந்த டேபிளை வந்துட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரின்ட்டு. இப்போ அது அப்படியே வேறு மாதிரி. ஏன்னா இது டேபிள் வந்துட்டு என்னோடதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஓரமாக தூக்கி வச்சுருக்கிறேன், இந்த இதை மட்டும். மற்றதெல்லாம் வந்துட்டு என்னோடய பிள்ளைக்கு தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டாப்புல. அவங்களோட தான். சரி, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து இன்றைக்கி என்னென்னா, அந்த ஆக்சிஜன் பில்டர்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டேபிள் வெர்ஷனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, RC1ங்கிற மாதிரி ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி பெட்டா வெர்ஷன்லாம் வந்துட்டு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் ஸ்டேபிள் கிடையாது. RC1 அப்படின்னா ரிலீஸ் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு டோட்டலாக ஸ்டேபிளாகவும் நாங்கள் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். RC1 வேறு ஆல்மோஸ்ட் டே ஃபுல் வீடியோ வந்துட்டு இருக்குது. நல்ல அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று, எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு புதுசாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த எலிமெண்டரை கம்பேர் பண்ணக்குள்ள கிளாஸஸ் என்னென்னமோ வருது, ஒன்றுமே புரியலை. சரி, ஒரு ஹெட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கத்தில் வந்துட்டு எம்டி ஸ்லைஸும் போட்டு வச்சுருக்கிறேன். அது எம்டி பேஜாகவே தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன், ஒரு ஹெட்டராவது எப்படியாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப புதுசு. அந்த ஹெட்டருக்கே வந்துட்டு ஈஸியாக 5 மினிட்ஸு ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு தான். எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியலை. பரவாயில்ல, உட்காந்து செய்வோம் அப்படின்ட்டு. ஓகே, செய்யும். இது அப்படியே இது சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் பண்ணினேன். இது ரொம்ப ஆனால் பவர்ஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. அதனால் இனிமேல் வந்துட்டு இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி நல்ல வெப்சைட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்புறம் அந்த கோடு லேர்னிங்கும் வந்துட்டு போயிட்டு இருக்குது சைடில். அது ஒரு லெசனும் முடிச்சுட்டு இன்னும் 2 லெசன் மாதிரி இருக்குது. அது இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு நான் HTML தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். HTMLலாம் எனக்கு எந்த காலத்துலேயோ பண்ணது. அது சும்மா ஏதோ லைட்டாக தெரியும். லைட்டானா எப்படி, ரொம்ப அடிமட்டத்தில். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு பார்த்து வச்சுருக்கிறேன். அதுலேயே வந்துட்டு எதுவும் வெப்சைட் நம்மளே பில்டு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் CSS கொண்டு போகணும். CSSனால் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணணும். என்ன பண்ணுறது, படிக்கிற நேரத்தில் வந்துட்டு மண்டையில் ஏறல. இப்போ வந்துட்டு படிக்கணும்னு தோணுது. படிப்போம். ஓகே, see you.